திருச்சி முருங்கப்பட்டி வெடிபொருள் தொழிற்சாலை விபத்தில் இறந்தவர்களின் விவரங்களை முழுமையாக தெரிவிக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் துறையூர் ஆத்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே திருச்சி அருகே உள்ள முருங்கப்பட்டி வெடிபொருள் தொழிற்சாலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. விபத்தில் 18 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு இளைஞர் இறந்தது தெரியவந்துள்ளது. விசாரணையில் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர் பிரவீன் என்பவரும் இந்த விபத்தில் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. 19 பேர் உயிரிழந்த விபத்திற்கு ஆலையை முறையாக பராமரிக்காததே காரணம் என புகார் எழுந்துள்ளது. ஆபத்தான வெடிமருந்துகள் தயாரித்து வந்த தனியார் தொழிற்சாலையில் அவ்வப்போது தொழில்நுட்ப பிரச்சினைகள் ஏற்படும் என்று அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் கூறுகின்றனர். புகார் அளிக்கும் போது தற்காலிகமாக மட்டுமே பிரச்சினைகள் சரி செய்யப்பட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்படுகிறது. விபத்து நேரிட்டதற்கு முந்தைய நாள் சம்பந்தப்பட்ட யூனிட்டில் பிரச்சனை இருந்ததாகவும் அதனை சரி செய்வதற்குள்ளாக விபத்து நிகழ்ந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது.